ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னிக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட 60 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ணி நான் வந்து 8 கிலோ குறைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 40 நாளில் 6 கிலோ எப்படி குறைச்சேன், அடுத்து 30 நாளில் 2 கிலோ கிட்ட எப்படி குறைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்னென்ன முறைகள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் காலையில் என்ன சாப்பிட்றேன், மதியத்துக்கு என்ன சாப்பிட்றேன், நைட்டுக்கு என்ன சாப்பிட்றேன், இடைப்பட்ட நேரங்களில் என்னென்ன சாப்பிட்றேன், என்ன மாதிரியான டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் வீடியோவாக நான் டெய்லி கொடுத்துட்ருக்கேங்க. என்ன மாதிரி வாக்கிங் போகிறேன், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்து நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேங்கிறதையும் வீடியோவாக டெய்லி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பார்க்காதவங்க பாருங்கள். வெயிட் லாஸில் முக்கியமாக நான் ஸ்டார்ட் பண்ணது அரிசி மாவு தோசை, அரிசி மாவு இட்லி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிறுதானிய தோசை இட்லிகளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதை நிறைய சிஸ்டர் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி மாவரைக்கிறது, இதுக்கு இட்லி ஊற்றினா நல்லா வருமா, தோசை நல்லா இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இட்லி தோசை எல்லாமே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம அரிசி மாவு தோசையை விட இந்த தோசை நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புதுசாக சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பழகாததுனால, ஆனால் சாப்பிட உங்களுக்கு டேஸ்ட்டுமே பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவு தோசையை அவாய்ட் பண்ணிடுவீங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வரகு, தினை அரிசி, இது வந்து குதிரைவாலி அரிசி, இது வந்து சாமை அரிசி, இது வந்து கொள்ளு பயிறு, இது வந்து மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அரிசி. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு தான், இது கூட வந்து இட்லி அரிசி கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து மாவு வந்து அரைக்க போகிறோம். இதுக்கு எப்படி அளவு போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அளந்து எல்லாத்துலேயுமே ஒரு கப்பு எடுத்து நம்ம வந்து அளந்து போட்டுக்கலாம். இதில் வரகரிசியில் 1 கப்பு போடுறேன். அதே மாதிரி தினை அரிசியில் 1 கப்பு போடுறேன். சரி, இதுதான் வரகு. ஓகேவா? எல்லாத்துலேயும் ஒரு கப்பு. மாப்பிள்ளை சம்பால 1 கப்பு. அதே மாதிரி கொள்ளு பயிர்லையும் 1 கப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இட்லி அரிசிலையும் 1 கப்பு இட்லி அரிசியில் 1 கப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. 5 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வந்து உளுந்து போடணும். நம்ம வந்து 7 கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கோம். அதனால 1.25 கப்பு வந்து உளுந்து போட்டுக்கலாம். 1 கப்பு போட்டாச்சு. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். உளுந்துமே வந்து உடம்புக்கு நல்லது தான். அதனால் 5 கப்புக்கு 1 கப்பு உளுந்து, எக்ஸ்ட்ரா 2 கப்பு போட்டிருக்கோங்கிறதுனால 1/4 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். இது கூட வெந்தயம் 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா கொள்ளு பயிர் நம்ம போட்டிருக்கோம். கொள்ளு பயிர் வந்து ஹீட்டுங்கிறதுனால வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்லா இந்த அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். ஏன்னா இது கொள்ளு பயிர் வந்து அதிகமாக போட்டிருக்கோங்கிறதுனால, கொள்ளு வந்து ஹீட்டுங்கிறதுனால இதை வந்து இப்படி போட்டுக்கிறோம். ஓகேவா? இது கூட நீங்கள் வந்து ராகி வந்து ஓவர் ஹீட்டு, அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ராகி வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஹீட் பாடி அப்படிங்கிறதுனால ரெகுலராக சேர்க்கலை. ஆனால் ராகியும் நீங்கள் இது கூட சேர்ந்து போட்டுக்கின்னா இன்னுமே நல்லது. ஆனால் ராகி சேர்த்திங்கனாலும் இந்த அளவுக்கு ஒரு கை அளவுக்கு நீங்கள் வந்து கேழ்வரகு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கை அளவுக்கு தாராளமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிடும். ராகியும் ஹீட்டு, கொள்ளும் ஹீட்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து 2ஐயும் ஒன்றா போடலை. இன்னைக்கு கொள்ளு மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் கொள்ளை அவாய்ட் பண்ணிட்டு கூட ராகி மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது அப்படியே வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். இதை நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சுட்டு காலையில் டீ போடும்போதே ஒரு பக்கம் கிரைண்டரில் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஆடிட்டு கிடக்கும். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். இப்போ வந்து இதை நான் வந்து 4 இருந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்ட போகிறேன். ஆட்டும்போது உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன்.
மாவு அரைக்கிறத வீடியோ எடுக்க முடியலைங்க, கொஞ்சம் பிஸி ஆயாச்சு. அதனால் அரைச்சி முடிச்சுட்டு வந்துட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். மாவை நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு ஆட்டுறது மாதிரி நல்லா கிரைண்டரில் போட்டு பொங்க பொங்க ஆட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ரொம்ப கொரகரப்பாகவும் அரைக்க வேணாம். நம்ம நார்மலாக இட்லி கரைப்போம்ல அந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கொரகரப்பாக இருந்தாலும் மில்லட்டுக்கு வந்து நல்லா இருக்காது, அதுக்கேற்றது மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கை நல்லா புளிக்கிற கை அப்படிங்கிறதுனால நான் வந்து கையாலேயே உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப புளிக்கும் அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட கரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னோட கை வச்சு நான் உப்பு போட்டு கரைச்சி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஓவர் ஹீட் பாடியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் புளிப்பு தட்டிரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஓவராக பொங்கி வலிஞ்சிருங்கிறதுனால கரண்டி வச்சு கரைப்பாங்க. அதுக்காக நான் சொல்லிக்கிட்டேன். நான் வந்து இட்லியும் வந்து ஊற்றிட்டேங்க. காலையில் மாவு எடுக்கும்போது பார்த்தீங்களா சூப்பராக பொங்கி நல்லா வந்திருந்தது. அழகாக கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து இட்லி ஊற்றி எடுத்தாச்சுங்க. நல்லா சாஃப்டாக நம்ம வீட்டில் அரிசி மாவு உளுந்த மாவு வச்சு இட்லி ஊற்றினோன்னா எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவும் கூட நீங்கள் சாம்பார், சட்னி, பொடி இந்த மாதிரி என்ன விதமான இது வந்து சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன்னு உள்ளே எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணினேன். மேக்ஸிமம் நான் வந்து மில்லட் ரைஸ் தான் வந்து மத்தியானத்துக்குமே கூட எடுத்துப்பேன். நீங்கள் வந்து வரகரிசியில் பொங்கல் வச்சு சாப்பிட்டா கூட உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கும்போது பொங்கல் சாப்பிடுவோம், பூரி சாப்பிடணும்லாம் ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு வரகரிசியில் பொங்கல் வைக்கலாம், குதிரைவாலி அரிசியில் பொங்கல் வைக்கலாம். மில்லட் ரைஸில் நீங்கள் எதில் வேணாலும் பொங்கல் வச்சு நல்லா பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. எதையுமே நம்ம ட்ரை பண்ணாமல் நல்லா இருக்காது, கலர் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். பசங்களுமே எங்கள் வீட்டில் ஸ்டார்டிங்கில் ஐயோ கலர் என்ன தோசை கலர் இப்படி இருக்குது, ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது, டஸ்கி கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண தான் செஞ்சாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களுக்கு நல்ல விஷயங்களை பழக்கும்போது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து நம்ம சாப்பிட அவங்களுமே நல்லபடியாக பழகிப்பாங்க. இப்போ என் பசங்களுக்குமே வந்து இந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு. அரிசி மாவு தோசையெல்லாம் வந்து என்றைக்கோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஆசைப்பட்டால் தான் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. ஒரு டம்ளர் அரிசி ஊற போட்டு அந்த மாதிரி தான் இட்லி தோசைக்கு வந்து ஆட்டிப்போம். இப்போ மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் மில்லட் தோசை, மில்லட் இட்லி தாங்க. உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா நம்ம வீட்டில் சுடுற தோசை மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸும் ஆகும். இது கூட நான் வேறு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் லாங் வீடியோவாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம இன்னும் 2 நாள் கழித்து நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச், இல்லைன்னா 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச், ஜனவரி 1ஆம் தேதி வெயிட்டை ரிவீல் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். 30 டேஸ் ஆரம்பிக்கலாமா, இல்லை 60 டேஸ் வச்சு 2 மாதத்துக்கு முடிச்சுட்டு ஜனவரி 1ஆம் தேதி ரிவீல் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களோட வெயிட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணி நம்மளோட உடம்பையும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளுக்காகவும் ஆரோக்கியமாக பார்த்துப்போம். ஓகேவா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். யாரெல்லாம் இன்னும் மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.